ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ ட்ரையல் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ ட்ரையல் வீடியோ அப்படின்னோனையும் ஸோ நம்ம டெவலப் பண்ண கோர்ஸோட ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம், அதாவது எப்படி இவங்க ஸ்ட்ரக்சராக கோர்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க, அப்படி என்ன தான் இருக்கோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் நமக்கு புரியுதா. ஒரு சில பேருக்கு நம்ம தமிழே பேசினா கூட நம்மளோட ஸ்லாங் உங்களுக்கு புரியுது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஓகே இவங்களோட இன்டென்ஷன் இப்படி தான் இருக்குது, இந்த வீடியோ வந்து புரியுது, நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவீங்க. இல்லை இந்த ஸ்லாங் புரியலனா ஓகே நமக்கு சரிப்பட்டு வரலன்னு கூட உங்களுக்கு தோணலாம். அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோ. பிகாஸ் நிறைய இடத்துல பாருங்களேன், கோர்ஸ்னால் நாங்கள் உடனே பே பண்ணுங்கள், இந்த பே பட்டன் அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரி ட்ரையல் வீடியோ இருக்குது, எதுவுமே கிடையாது. என்னோட இன்டென்ஷன்னா நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாய் முக்கியம். லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி கோர்ஸ் டீட்டெயில் வீடியோலே ஒரு 150 ரூபா டிக்கெட்டுக்கே நீங்கள் வந்து 35 நிமிஷம் செலவு பண்ணுறீங்க. கணக்கு போட்டு பாருங்கள். டீசர் 2 நிமிஷம், ட்ரெய்லர் ஒரு 3 நிமிஷம், ஸ்னீக் பீக் ஒரு 3 நிமிஷம், ஒரு 4-5 ரிவ்யூ, இதெல்லாம் கணக்கு போட்டால் 35 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரையல் வீடியோக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4 கோர்ஸ், ஓகேவா? இதில் ஒன்று உங்களுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மொத்தமாக 5 கோர்ஸ். குழப்ப விரும்பலை. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ், கூகுள் ஆட்ஸ் கோர்ஸு, வெப் டிசைனிங் கோர்ஸு, யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இது கூட ஃப்ரீயாக நாங்கள், அதாவது இதுக்கு சார்ஜஸே கிடையாது, ஃப்ரீயாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் என்ன கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ். அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேண்டாம். ஒரு யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு கூகுள் ஆட்ஸ் டிஸ்பிளே கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறதுக்கு நிறைய இமேஜஸ் வீடியோஸ்லாம் தேவைப்படும். அது எல்லாமே எப்படி ரெடி பண்ணுமோ, அதுக்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்க ஃப்ரீ டூல்ஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு கிராஃபிக் டிசைனும் சின்னதாக ரெடி பண்ணிருக்கோம். கம்பேரிட்டிவ்லி அதையும் நாங்கள் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். மொத்தமாக 5 கோர்ஸ் அவங்க தரோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸோட ட்ரையல் வெர்ஷனை பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேஸ்புக் பிக்சல் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த இதான் அவங்களோட பேஜ், இது ஆல்ரெடி அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் அந்த வெப்சைட்டோட அட்மின் வந்து ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி பேக் டு பேக் இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால மட்டும் சேல் வராது. ஸோ ப்ராப்பராக ஆட் ரன் பண்ணணும். அந்த ஆட் ரன் பண்ணி அந்த ஆட்ஸில் வர கஸ்டமர்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். அந்த கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம்பெயின் செட் பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் எடுக்க முடியும். இதில் வந்து டேட்டா சோர்ஸ் கொடுத்துட்டு பிக்சல் கொடுக்கலாம், ஆட் கொடுங்க. ஸோ இப்போ தான் பிக்சல் செட் பண்ண போகிறோம். பிக்சல் வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். என்னென்னா அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க, அந்த கோடை வந்து உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் போடணும். ஸோ இதில் இந்த காப்பி பண்ணுற கோட் அப்படியே காப்பி டு கிளிப் போட்டு கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை சேவ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் ஆக்டிவ் வந்துருச்சு. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஈவென்ட் செட்டப் டூல்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இப்போதைக்கு ஃபேஸ்புக் பிக்சல் வந்து நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பிக்ஸோட வேலை என்னன்னா, இப்போ 12:42 அப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிடும். யார் வந்து இந்த வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த பர்டிகுலர் லிங்க்கு தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஜபஸ்டின் அந்த மாதிரி வரல, உங்க பேர் விக்ரம் வந்தா தேங்க்யூ விக்ரம் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுட்டு இந்த பேஜ் தான் வருவாங்க. ஸோ இப்போ இந்த வெப் பேஜுக்கு வந்துட்டாலே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதனால் என்ன பண்றேன்னா, ட்ராக் யூஆர்எல் கொடுத்துட்டு செலக்ட் ஈவென்ட் கொடுத்து பர்ச்சேஸ் இருக்கட்டும் இதில் எடுத்துட்டு. ஸோ இப்போ 90smundaikadai.com/order-received thank-you அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்தாலே அவங்க வந்து பர்ச்சேஸ்ட் ஆடியன்ஸ்னு கணக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கமெண்ட் கொடுத்துரும். எப்போ கூட டோன்ட் இன்க்ளூட் வேல்யூ கொடுத்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவெண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ ஈவெண்ட் மேனேஜரில் எப்படி அனலிட்டிக்ஸ் பார்க்கறது, அதுக்கப்புறமா எப்படி ஆடியன்ஸ் செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்ற 2 விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக் பிக்சல் ஈவெண்ட்டில் எப்படி கோட் கலெக்ட் பண்ணி வெப்சைட்டில் போட்டு சிங்க் பண்ணி ஒரு பிக்சலை சிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஈவெண்ட் செட்டப்பும் அதிலே பார்த்துட்டீங்க. ஒரு ஈவெண்ட் பேஜ் வேணா என்ன, ஆட் டு கார்ட்னா எப்படி செட் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு தேங்க்யூ பேஜ் எப்படி செட் பண்ணுறது, எல்லாமே லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்ஸ் மேனேஜர் ஈவெண்ட்ஸ் மேனேஜர் வந்தாலே வந்து செக் பண்ணிக்கலாம். பிக்சல் லிங்க் பண்ணி எல்லா ஈவெண்ட்ஸும் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 days கழிச்சு வந்து பார்க்குறேன், பேஜ் 3.17 காட்டுது. அதாவது என்னோட வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 3700 வந்திருக்காங்க. வியூ கண்டென்ட் ஆல்மோஸ்ட் சிம்லர் தான். ரெண்டுமே லீட்ஸ்ன்ற கணக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இனிஷியேட் செக் 101 பேர், அதாவது ஆட் கார்டு கொடுத்து செக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணவங்க 101 பேர், ஆட் கார்டு கொடுத்தவங்க 97 பேர், பர்ச்சேஸ் பண்ணவங்க 16 பேர். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த அனலிட்டிக்ஸ் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் பிளாங்காக தான் இருப்பேன். இப்போ பேஜ் மட்டுமே பாருங்க 3700 பேர், 3700 பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ நம்ம இவங்களுக்கு மட்டும் ஒரு கேம்பெயின் செட் பண்ணாமே. ஸோ இப்போ 3700 பேருக்கு என்னோட வெப்சைட் 90s mundaikadai ஒரு பரிச்சயமான வெப்சைட் ஆயிருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் உள்ள வந்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த லோகோ எல்லாமே பதிஞ்சிருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இப்போ இதை நான் இந்த பிக்சல் மட்டும் ஒழுங்காக செட் பண்ணி ஈவெண்ட்ஸ்லாம் நான் செட் பண்ணி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த அனலிட்டிக்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காது கரெக்டாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பராக நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண உடனே இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி பிக்சல் கனெக்ட் பண்ணி ஈவெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம் கூட யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதோட நோக்கம் என்னன்னா இதுதான். ஸோ இதான் ஈவெண்ட்ஸ் மேனேஜரோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஈவெண்ட்ஸ் மேனேஜர்ல நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுல இருந்து ஆடியன்ஸ் எப்படி நம்ம தனியாக சேவ் பண்ணுறதுல அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்கள் ஈவெண்ட்ஸ் மேனேஜர் தான் இருக்கேன். ஜஸ்ட் ஆட்ஸ் மேனேஜரில் போய்ட்டு ஈவெண்ட்ஸ் மேனேஜர் இருந்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் கிரியேட் கொடுத்து கஸ்டம் ஆடியன்ஸ் கொடுங்க, கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அவங்க பிக்செல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம்.
எப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வெப்சைட் விசிட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் பேர் வந்து நான் என்னோடய வெப்சைட் நேம் கொடுத்து வெப்சைட் விசிட்டர்ஸ்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக 30 டேஸ்ன்னு இருக்கும். நான் வந்து ஒரு 60 டேஸ்னே கொடுக்குறேன். லாஸ்ட் 2 மந்த்ஸான வெப்சைட் விசிட்டர்ஸே நம்ம வந்து எப்பவுமே கேம்பெயின் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா வெப்சைட் விசிட்டர்ஸாக மாறிடும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், ஆடியன்ஸ்குள்ளே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாமே சேவ் பண்ண ஆடியன்ஸ்லாம் ஒன்றுனா இருக்காங்க. பட் எஸ்டிமேட்டட் சைஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் காட்டும். ஸோ என்ன பெண்டிங் காட்டுதுன்னா ரொம்ப லேட் ஆகும். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் 5 டேஸாக ஆகும். இதே இன்னொரு கிளைண்ட்டோட வெப்சைட்டுக்கு பாருங்கள். ஸோ இப்போ இவரோட கஸ்டமர் ஆடியன்ஸ் பாருங்கள், வெப்சைட் விசிட்டர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 6400 பேர், இல்லை ஜஸ்ட் ஒரு 28 டேஸில். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் நான் போடுறீங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இது ரீல்ஸ் கிடையாது, ஸ்டோரி கிடையாது, ஒரு போஸ்ட். ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக் பிக்சல் சைஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வருது. இப்போ இது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் ஃபஸ்ட் டிசைன் ரொம்ப அட்ராக்ட். ஏன்னா எப்போவே எனக்கு கிரேடியன்ட் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரேடியன்ட்னா ஃபுல் எல்லோ ஃபுல் க்ரீன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல டார்க் எல்லோ ஒரு இடத்துல லைட் எல்லோ அந்த மாதிரி ஷேடோ வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டார்க் எல்லோ ஆரம்பிச்சு அப்படியே லைட்டாக வரும். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது குழந்தைகள் வந்து இருக்கலாம், கொஞ்சம் கீழே தள்ளி வச்சு பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து அதை தூக்கிட்டேன். சில்ட்ரன்ஸ் டேன்ற இடத்துல நான் சில்ட்ரன்ஸ் டேக்காக போஸ்ட் போடல, இதுக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்போ என்ன ஒரு அந்த இடத்துல இந்த இதில் என்ன ரெப்ரஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட் திரும்பி பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கும் மாறும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேண்டி ஒரு டாய்ஸ்க்குனாலும் இப்படி மாதிரி போடுறேன். இதே நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபாண்ட்டை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா டிசைனிங்கிறது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து பர்டிகுலர் நீச்சுக்கு, இதே வேறு நீச் வேறு ப்ராடக்ட் வேறு சர்வீஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் திருப்பி டெம்ப்ளேட்டில் போய் சர்ச் பண்ணி மாற்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராசஸில் ஃபஸ்ட்டு விஷயம் ஹை குவாலிட்டி கான்டென்ட்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே அந்த இன்ஸ்டாகிராம் நிறைய விதமான போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு போஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் பேஜுக்காக கிரியேட் பண்ணிங்கன்னா விஷுவலி கொஞ்சம் நல்லா அப்பீலிங்காக இருக்குன்னா அதில் வந்து ஒரு 70 to 75% ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் தான் நிறைஞ்சிருக்கணும். வேர்டிங்ஸ் வந்து ஒரு 25%லேருந்து ஒரு 20% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மோஷன் போஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வீடியோ கிடையாது, இதுவும் ஒரு இமேஜ் மாதிரி தான். ஜிஃப்னு கேட்டிங்கன்னா ஜிஃப்னு கூட சொல்லுங்க, ஏன்னா ஜிஃப்ல வந்து ஒரு ஆடியோ வராது. இந்த மாதிரி போஸ்ட் எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு என்ஹான்சிங்காக இருக்கும், மக்களை திரும்பி பார்க்க வைக்கும். நிறைய இமேஜஸ் நிறைய விஷயங்களை ஒரே போஸ்ட்ல நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். மக்கள் வந்து ஸ்வைப் பண்ண அது ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் அமையும். இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஹைலைட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். சார் ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் ஹைலைட்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கான்னு சொல்லுங்கள். ஒரு ஹைலைட்ஸ்னே போடக்கூடாது, ஃபஸ்ட்டு தப்பு. இது கிளைண்ட் நம்ம போட்டிருக்காரு, இதை வேணால் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா ஹைலைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் எதுக்கு நமக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் எடுத்துட்டிங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க சேனலில் ஒரு 1000 வீடியோ கூட இருக்கலாம். அந்த 1000 வீடியோவில் ஒவ்வொரு வீடியோமே ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நியூ யூசர் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போன உடனே ஒவ்வொரு வீடியோமே எதை பற்றி பேசுதுன்னு சொல்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை இந்த 1000 வீடியோஸில் எனக்கு இந்த செக்மெண்ட்டு மட்டும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, இந்த சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறாங்க, அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்றவங்க வந்து 1000 வீடியோவும் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைலில் இப்போ இவர் வந்து காட்டன் சாரீஸ் வச்சுருக்கலாம், சில்க் சாரீஸ் வச்சுருக்கலாம், ஆர்கான்சா சாரீஸ் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் வச்சுருக்கலாம். அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக் சாரீஸை மட்டும் நான் கலெக்ஷன்ஸை மட்டும் பார்க்கணுன்னா இப்போ ஹைலைட்ஸ் அதுக்காக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இல்லை நியூ கலெக்ஷன்ஸ் பண்ணுறோம், அதாவது இவர் நிறைய சாரீஸ் வச்சுருக்காரு, அதில் இன்றைக்கி டேட்டுக்கு புதுசாக ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்தால் அதை மட்டும் பார்க்கறத கூட நம்ம செட் பண்ணலாம். வந்து நியூ போஸ்ட் இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த ஹைலைட்ஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, நியூ கலெக்ஷன்ஸ்னு கொடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபனல் சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் ஃபனல் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் தேடிங்கன்னா நிறைய சேல்ஸ் ஃபனல் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒவ்வொரு ரீதியான பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு ரீதியான சேல்ஸ் ஃபனல் இருக்கும். ஸோ இந்த சேல்ஸ் ஃபனல் கான்செப்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டரும் வந்து எடுத்தோடனே சேல்ஸ் ஃபனல் கான்செப்ட் சொல்லி கொடுப்பாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கேம்பெயின் சீரிஸ்லாம் முடிச்சுட்டு ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அவேர்னஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணோம். அந்த லட்சக்கணக்கான பேரில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கன்சிடரேஷன்ற என்ன குறிப்பிட்றோன்னா, பரவாயில்லையே இந்த ஆட் நல்லா இருக்கே, இந்த இது சூப்பராக இருக்குது, இந்த ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கே அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ளே வந்தவங்க இந்த லட்சக்கணக்கான பேரும் உள்ளே வரல. அதுலேருந்து சில ஆயிரங்கள் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஒரு 4500 பேர் கிட்ட உள்ளே வந்துட்டாங்க. அதுக்காக 4500 பேருமே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துருப்பாங்க, விஷ்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க.
இந்த ப்ரிஃபரன்ஸ் இன்டென்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீடார்கெட்டிங் சொல்லலாம். ரீடார்கெட்டிங் பண்ணும் ஒரே ஒரு இமேஜில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொலாஜ் பண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரன் பண்ணோம். ஒரு வீடியோ வச்சு கூட ரீடார்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸோட ட்ரையல் விஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து கூகுள் ஆட்ஸ் கோர்ஸோட ட்ரையல் விஷன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்ன டயர்ட் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸோட ட்ரையல் விஷன் மாதிரி தான் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ், யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸ், வெப் டிசைன் கோர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே எங்களுக்கு இதுவே ஓகே சார், நான் சாட்டிஸ்ஃபைட் தான் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடும். இல்லை சார் எனக்கு இன்னமும் வந்து மற்ற கோர்ஸோட ட்ரையல் விஷன் பார்க்கணும் டோன்ட் வரி, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று எல்லா ட்ரையல் வீடியோவும் பார்த்துட்டு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்கள் இஷ்டம், அதுக்கும் லிங்க் இருக்குது. இல்லை இந்த வீடியோ மாதிரி தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இதே மாதிரி தான் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க சார் நம்பிக்கை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.